எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ராகி மாவில் பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அதே சமயத்தில் செய்கிறது ரொம்பவுமே சுலபங்க. வாங்க இந்த ராகி பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பன் தோசை செய்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்காக ஒரு பவுலும் மற்ற சாமான்களும் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 3/4 கப்புங்க, தண்ணி 3/4 கப்பு, 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1 கப் அளவுக்கு ரவை. இந்த 4 பொருட்களையும் நம்ம இப்போ ஒரு பவுலில் கலந்து சேர்த்து மாவாக கரைச்சிக்க போகிறோங்க. பவுலில்ங்க நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 கப்பு ராகி மாவு, தயிர், ரவை, அது கூடவே தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்க போகிறோம். நம்ம மாவாக கரைக்கும் பொழுது கட்டி இல்லாத மாதிரி கரைச்சிக்குங்க. அப்போ தான் நமக்கு ரவை நல்லா ஊறி கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்குங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை ஒரு 20 நிமிஷம் போல் ரெஸ்டிங் டைம் கொடுக்குறோங்க. ஏன்னா நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கோம். இந்த ரவை நமக்கு நல்லா ஊறி கிடைக்கணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமாங்க பாருங்கள், நமக்கு ரவை, ராகி மாவு, தயிர், தண்ணி எல்லாம் நல்லா ஊறி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவைங்க அப்படியே தோசையை ஊற்றாமல் மிக்சியில் இந்த மாவை சேர்த்துங்க நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறதுனால நமக்கு இந்த பன் தோசை சாஃப்டாக கிடைக்குங்க. அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸை பண்ணுறோம். பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக நமக்கு வந்திருக்குன்னு. இப்போ இது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்ட இந்த மாவுங்க பவுலுக்கு மாற்றிக்க போகிறோம். பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா நம்ம இதில் மற்ற சாமான்லாம் சேர்த்துக்க போகிறோம். மாவை மிக்சியிலேருந்து நீங்கள் மாற்றினதுக்கப்புறமா அதே மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்துங்க. அந்த தண்ணியும் இந்த மாவோடு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாவில் மற்ற சாமான்லாம் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேங்க. இந்த துருவின கேரட்டையும் இந்த மாவோடு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மாவில் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ நமக்கு மாவு ரெடிங்க. கடைசியாக இந்த மாவில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா போட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஆப்ப சோடா கலந்ததுக்கப்புறமாங்க இந்த மாவை கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுற போகிறோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை பன் தோசையாக சுட்டு எடுக்க போகிறோங்க. பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா மாவு சோடா போட்டதுக்கப்புறமா ஊறிடுச்சு. இப்போ நமக்கு மாவு ரெடிங்க. வாங்க இதை நம்ம பன் தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். பன் தோசை சுடுறதுக்காகங்க இங்கே அடுப்பில் இது மாதிரி சின்ன சைஸு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. நம்ம விட்டுருக்க எண்ணெய் பேனோட எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை ஒரு முறைக்கு நல்லா கலந்துட்டு அப்புறமா இந்த பேனில் நம்ம ஊற்றிக்க போகிறோங்க. உங்களுடைய பேனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி 2 இல்லாட்டி 3 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கிங்க. மாவு ஊற்றி கொஞ்சமாக பரப்பி விட்டுக்குங்க. இது மாதிரி செஞ்சதுக்கப்புறமாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேலே ஒரு தட்டு வச்சு மூடி நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நமக்கு அப்போ தான் தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு அடிப்புறம் சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நம்மளுடைய இந்த பன் தோசையை மெல்ல உடைஞ்சிடாமல் திருப்பி போட்டுக்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக கீழே வெந்து வந்திருக்கு. இப்போ திரும்பவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் போல் விட்டிங்கன்னா நம்மளுடைய ராகி பன் தோசை 2 பக்கமும் வெந்து நமக்கு சூப்பராக கிடச்சிருக்குங்க. பாருங்கள், எவ்வளவு அருமையாக நமக்கு ராகி மாவில் பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. ராகி மாவில் அதிகமான இரும்பு சத்து நமக்கு இருக்குங்க. நம்ம ராகி மாவில் இது மாதிரி தோசை செஞ்சு தரும் பொழுது குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த ராகியில் செய்யக்கூடிய இந்த பொருட்களை வெயில் காலம்னு கிடையாதுங்க, எல்லா காலங்களையுமே நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது.
ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய இந்த ராகி பந்தோசைக்கு நீங்கள் கார சட்னி, சாம்பார் இல்லையா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சுவை அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட இந்த ராகி பந்தோசை ரெசிபியை வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. பாருங்கள், நல்லா மெத்து மெத்துன்னு நமக்கு ராகி பந்தோசை ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த ராகி பந்தோசை ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.